நான் கோகிலவாணி கிருஷ்ணன். அரசியல் தலைவர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்பு நாட்டின் அடைவு நிலையை புலப்படுத்துகிறது. அரசியல் நிலைத்தன்மையும் ஆக்ககர முறையில் கொள்கைகள் செயல்படுத்தப்படுவதும் அதற்கு வித்திடுவதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மலேசியாவின் பொருளாதாரத்தையும் மக்கள் தொகையையும் கொண்டு அந்த சாதனையை அடைவது எளிதன்று. ஆனாலும் அண்மைய புள்ளி விவரங்களும் தரவுகளும் மன நிறைவளிப்பதாக டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். அதிகமான முதலீடுகள், வேலையில்லாதோர் விகிதம் குறைந்தது, ரிங்கிட்டின் மதிப்பு வலுப்பெறுவது, ஆசியாவின் சிறந்த பொருளாதார செயல்திறன் என நாடு நிலையான தடத்தில் இருப்பதை பிரதமர் சுட்டினார். எனினும் பொது சேவை ஊழியர்கள் அரசு சேவைகளின் தரத்தை தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும், நடப்பிலுள்ள சாதனைகளையும் மிஞ்ச பாடுபட வேண்டும் என்றும் அவர் ஊக்கமூட்டினார். நாடு மற்றும் மக்களின் நல்வாழ்வுக்காக ஒத்துழைப்பை பேணுமாறு அனைத்து தரப்பினருக்கும் பிரதமர் அழைப்பு விடுத்தார். தமது அரசின் கீழ் செயல்படும் பொது சேவை ஊழியர்களுடன் பணியாற்றுவது பெருமையளிப்பதாக டத்துஸ்ரீ அன்வார் உவகை தெரிவித்தார். அவர்களின் அர்ப்பணிப்புகள் நமது நாட்டை சிறக்க செய்துள்ளன. 2025 மேம்பாட்டு கருத்தரங்கு மற்றும் தேசிய மேம்பாட்டு விருது நிகழ்வில் கலந்து கொண்டு டத்துஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். பொருளாதார வளர்ச்சியும் தனிமாந்த பண்பு நலன் மேம்பாடும் நாட்டின் முன்னேற்றத்தில் சமநிலையில் இருக்க வேண்டும். முன்னேற்றத்தை வெறும் பொருள் சார்ந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் பாங்கு தவிர்க்கப்பட வேண்டும் என பிரதமர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு தேசிய வளர்ச்சி திட்டமும் கருணை, அக்கறை ஆகியவற்றின் அடிப்படையில் வரையப்பட வேண்டும். சமூகத்தின் எத்தரப்பும் முன்னேற்ற பாதையிலிருந்து விடுபடாமல் இருப்பதும் உறுதி செய்யப்பட வேண்டும். இவ்வேளையில் மதானி கிராமம், மதானி பள்ளி, சஜாத்தி மடானி போன்ற திட்டங்களை பிரதமர் மேற்கோள் காட்டினார். அந்த திட்டங்களை செயலாக்க அதிகார தரப்புகள் மாவட்டங்களுக்கும் கிராமங்களுக்கும் செல்கின்றன. அங்குள்ள மக்களின் அடிப்படை தேவைகளை கண்டறிந்து அதற்கு ஏற்ப உதவிகள் வழங்கப்படுகின்றன. ஒரு கூட்டத்தில் அமர்ந்து கலந்துரையாடுவதை விட சிக்கல்களின் மூலத்தை நேரடியாக கண்டறிந்து அதற்கான தீர்வை மக்களுக்கு வழங்கும் வகையில் அரசு இயந்திரங்கள் இயங்குகின்றன. அதுவே மதானி திட்டங்களின் முதன்மை குறிக்கோளாக விளங்குகிறது என டத்துஸ்ரீ அன்வார் விளக்கினார். சபாவுக்கான 40 விழுக்காடு சிறப்பு வருவாய் வழங்கப்படும் நடைமுறையை செயல்படுத்துவது குறித்து பிரதமர் நாளை நாடாளுமன்றத்தில் விளக்கமளிப்பார். சபாவுக்கு உரிமை வழங்குவது தொடர்பில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யக்கூடாது என்ற முடிவு குறித்தும் அணுக்கமாக விவரிக்கப்படும். சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தில் கோத்தா கினாபாலு உயர் நீதிமன்றம் விதித்த தீர்ப்பு குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. அமைச்சரவை உறுப்பினர்கள் தங்களின் கருத்துகளையும் பரிந்துரைகளையும் முன்வைத்ததாக பிரதமர் குறிப்பிட்டார். பின்னர் ஒருமித்த கருத்தாக சபாவுக்கான 40 விழுக்காட்டு உரிமை வழங்கும் விவகாரம் தொடர்பில் மேல்முறையீடு செய்ய வேண்டாம் என முடிவு எடுக்கப்பட்டது. ஆனால் நீதித்துறை முடிவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்படும் என்றார் அவர். நாளை நாடாளுமன்றத்தில் மேலும் விரிவாக விளக்கமளிக்கப்படும் என டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். 2029 வாக்கில் NPE 2 நெடுஞ்சாலை விரிவாக்க திட்டம் நிறைவு பெற்று இயங்க தொடங்கும் என கணிக்கப்படுகிறது. 170 கோடி ரிங்கேட் செலவில் நிர்மாணிக்கப்படும் அந்த விரைவு சாலை தலைநகரின் 40 விழுக்காட்டு போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் ஆற்றலை கொண்டுள்ளதாக பொதுப்பணி அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். NPE 2 நெடுஞ்சாலை விரிவாக்க திட்டம் பந்தைடாலாம் பங்சார் மகாமேரு வழித்தடத்தின் பொருளாதார வளர்ச்சி, பொது வசதி மேம்பாட்டு ஆகியவற்றுக்கான ஓர் ஊக்கியாக அமையும். பந்தைடாலாம் சாலை கட்டண சாவடி முதல் ஜலன் இஸ்தானா வளைவு வரையிலான பாதை உள்ளிட்ட மொத்தம் 15 கிலோமீட்டர் தூரமுள்ள முதன்மை பாதைகள் அதில் அடங்கும். இந்த திட்டத்திற்கு IJM சாலை பராமரிப்பு நிறுவனம் முழுமையாக நிதியளிக்கிறது. அதனால் அரசாங்கத்திற்கு நிதி சுமை இல்லை. இந்த திட்டம் மக்களின் பயணத்தை எளிதாக்கும் அதே வேளையில் பாதுகாப்பை உறுதி செய்யும் என அமைச்சர் கூறினார். மேலும் சாலை பயனர்களின் வசதிக்கு ஏற்ப பல பகுதிகளுக்கு எளிதாக செல்லும் வகையில் NPE 2 நெடுஞ்சாலை அமைக்கப்படுகிறது. இந்த புதிய இணைப்பு 2040 கோலாலம்பூர் போக்குவரத்து பெருந்திட்டத்தின் ஒரு பகுதியாக உள்ளது.
அதோடு NPE விரைவு சாலை, பேஸ்ராயா மற்றும் விரைவில் அமைக்கப்படவிருக்கும் இஸ்தானா கியாரா வழித்தடம் ஆகியவற்றுக்கு இடையேயான இணைப்பை மேம்படுத்துவதையும் அந்த பெருந்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது என டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தா விளக்கினார். இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை செயலாக்கத்தின் வாயிலாக ஆண்டுக்கு 500 கோடி ரிங்கிட் சேமிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் செயலாக்கப்பட்ட அந்த திட்டத்தின் ஊடே மாதத்திற்கு 40 கோடி ரிங்கிட் மிச்சப்படுத்தப்படுவதை அவ்வெண்ணிக்கை குறிக்கும். அதே வேளை அரசின் நடவடிக்கைகள் ஆக்ககரமாக செயல்படுத்தப்படுவதையும் அஃது எடுத்து இயம்புவதாக நிதி துணை அமைச்சர் லீம் ஹுயிங் கூறினார். அந்த திட்டத்தின் வழி மிச்சப்படுத்தப்படும் நிதி நாடு மற்றும் நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கும் நல்வாழ்வுக்கும் வழிகோலும் திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என துணை அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். இலக்கிடப்பட்டோருக்கான டீசல் உதவித்தொகை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பு கடந்த ஆண்டு ஜனவரி தொடங்கி மே மாதம் வரை சராசரி டீசல் விற்பனை 77 கோடி லிட்டராக இருந்தது. தற்போது அது மாதத்திற்கு 46 கோடியே 50 லட்சம் லிட்டராக குறைந்துள்ளதை அவர் சுட்டினார். டீசல் கசிவை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஆக்ககர பலன் கிட்டியுள்ளதை அது குறிப்பதாக லீம் இன்றைய அவையில் விவரித்தார். தொடர்பு கோபுரங்களின் கம்பி வடங்கள் களவாடப்படுவது, சேதப்படுத்தப்படுவது ஆகியவற்றை கையாள மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் ஒருங்கிணைந்த பணிக்குழுவை உருவாக்கி வருகிறது. அதற்காக தொடர்பு சேவை வழங்குனர், அரச மலேசிய போலீஸ் படை ஆகிய தரப்புகளுடன் அணுக்க தொடர்பு ஏற்படுத்தப்படுவதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோ நீ சிங் தெரிவித்தார். வணிக மனைகள், பழைய உலோக சேகரிப்பு வளாகங்கள் ஆகிய இடங்களுக்கு திடீர் வருகை மேற்கொள்ளப்படும். 2ஆம் கட்ட ஜெண்டேலா திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்படும் ஒவ்வொரு புதிய தொடர்பு கோபுரமும் கட்டுமானத்தின் தொடக்கத்திலிருந்தே விரிவான பாதுகாப்பு கூறுகளுடன் பொருத்தப்பட்டிருப்பதை தமது அமைச்சு உறுதி செய்வதாக துணை அமைச்சர் குறிப்பிட்டார். அதுபோல தொடர்பு கோபுரங்களிலிருந்து செம்பு கம்பிகள் வெட்டப்பட்டு களவாடப்படுவதை தவிர்க்க கடினமான இரும்பு வேலிகள் பொருத்தப்படும் என தியோ கோடி காட்டினார். ஊடகங்களில் வெளியிடப்படும் அறிக்கைகளில் அரசாங்கத்திற்கு உடன்பாடில்லை என்றாலும் தொடர்புடைய ஊடக நிறுவனங்களுக்கு நெருக்குதல் கொடுப்பதில்லை, அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதும் இல்லை. நாட்டில் ஊடக உரிமைக்கு மதிப்பளிக்கும் கொள்கைக்கு ஏற்ப அது கடைபிடிக்கப்பட்டு வருவதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோ நீ சிங் தெரிவித்தார். ஊடக உரிமையை கட்டுப்படுத்தாமல் வெளிப்படையான நிலைப்பாட்டை மடானி அரசு கடைபிடிக்கிறது. இது முந்தைய அரசாங்கத்துக்கும் நடப்பு அரசாங்கத்துக்கும் உள்ள அணுகுமுறை வேறுபாடு என தியோ கூறினார். இருப்பினும் ஊடகங்கள் ஒவ்வொரு அறிக்கையையும் மிகுந்த கடப்பாட்டுடனும் ஊடக நெறிமுறைகளின் அடிப்படையிலும் வெளியிட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பாசேர்மாஸ் உறுப்பினரின் துணை கேள்விக்கு பதிலளிக்கையில் தியோ இவ்வாறு கூறினார். நாட்டில் தமிழ் கல்வி நிலைத்திருப்பதை உறுதி செய்யும் கடப்பாட்டை கல்வி அமைச்சு கொண்டிருக்கிறது. 1996 கல்வி சட்டத்தின் கீழ் தேசிய வகை தமிழ் பள்ளிகளுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுவதுடன் அதனை தேர்ந்தெடுக்கும் பெற்றோரின் உரிமைக்கும் மதிப்பளிப்பதாக துணை அமைச்சர் வோங்காவோ கூறினார். தேசிய வகை தமிழ் பள்ளிகளில் அறிவியல் கூடங்கள், தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கூடங்கள் போன்ற நவீன வசதிகள் உள்ளிட்ட அவற்றின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் ஆசிரியர்களின் நிபுணத்துவத்தை அதிகரிக்கும் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக வாங் விளக்கினார். நாட்டில் தமிழ் பள்ளிகள் நிலைநாட்டப்படும் அதேவேளை தேசிய மொழியான மலாய் மொழி கட்டாய பாடமாக நிலைக்கும். தமிழ் பள்ளி மாணவர் தேசிய மொழியில் ஆளுமை பெற்றிருப்பதை உறுதி செய்ய அது முக்கியம் என அவர் கூறினார். பத்து கஜா உறுப்பினரின் கேள்விக்கு வாங் பதிலளித்தார். குற்றம் நிகழும் சாத்தியமுள்ள 200 உறைவிட பள்ளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 149 உறைவிட பள்ளிகளில் மறைகாணிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டத்திற்கு 30 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கல்வி துணை அமைச்சர் வோங்காவோ குறிப்பிட்டார்.
மேலும் 333 பள்ளிகளில் மறைக்காணி சிசிடிவியை பொருத்த கூடுதலாக 50 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் துணை அமைச்சர் தெரிவித்தார். மறைக்காணிகள் பொருத்தப்படுவதால் மாணவர்களின் தனியுரிமை பாதிக்கப்படும் என எழுந்துள்ள சாடல்களை வாங் மறுத்தார். மாறாக மாணாக்கர் பாதுகாப்பை மட்டுமின்றி அவர்களின் தனி உரிமையை கருத்தில் கொண்டே கல்வி அமைச்சு மறைக்காணி பொருத்துவதற்கான வழிகாட்டிகளை வரைந்துள்ளது என்றார் அவர். பொது இடங்களில் மட்டுமே அவை பொருத்தப்படும் நிலையில் தங்கும் அறை, குளியலறை, உடை மாற்றும் அறை போன்ற இடங்களில் மறைக்காணிகள் பொருத்தப்படாது என வாங் உறுதியளித்தார். மேலும் மறைக்காணி பதிவுகள் குறைந்தது 30 நாட்கள் வரை தொடர்புடைய தரவுகள் சேமிக்கப்படுவதும் உறுதி செய்யப்படும். இன்றைய அவையில் ஆராவ் உறுப்பினர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஷஹீடான் கசீம் எழுப்பிய வினாவுக்கு வாங் அவ்வாறு விடை பகன்றார். திறன் மேம்பாட்டு நிதிக் கழகம் PTPKயின் திறன் பயிற்சி கல்வியை மேற்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கான கல்வி கடனுதவியை மாதாந்திர உதவித்தொகையையும் நிறுத்திவிட்டதாக கூறப்படுவதை மனிதவள அமைச்சு மறுத்துள்ளது. அஃது ஓர் அடிப்படையற்ற குற்றச்சாட்டு என துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ அப்துல் ரஹ்மான் முஹம்மட் அவையில் கூறினார். குறைந்த வருமானம் பெறும் B40 தரப்பு மாணவர்கள் PTPK கல்வி கடனுதவி பெறுவதை உறுதி செய்வதில் அமைச்சு கடப்பாடு கொண்டிருப்பதாக டத்தோஸ்ரீ அப்துல் ரஹ்மான் வலியுறுத்தினார். மேலும் மாதாந்திர செலவுப்படி 400 ரிங்கிட்டிலிருந்து 800 ரிங்கிட்டாக உயர்த்தப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே கடனுதவி அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் அது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆகஸ்ட் வரையில் 306 பயிற்சி மையங்களை சேர்ந்த 52,000க்கும் அதிகமான மாணவர்களுக்கு 52 கோடியே 40 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான PTPK கடனுதவி அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் பாதி பேருக்கு இவ்வாண்டு கடனுதவி அங்கீகரிக்கப்பட்டதாக துணை அமைச்சர் தெரிவித்தார். மாரான் உறுப்பினரின் கேள்விக்கு பதிலளிக்கையில் டத்தோஸ்ரீ அப்துல் ரஹ்மான் இவ்வாறு விளக்கமளித்தார். தேசிய தரவு வங்கி NDR 2030 வாக்கில் அது முழுமையாக செயல்படும் என இலக்கவியல் துணை அமைச்சர் டத்தோ வில்சன் உகா கும்போங் மக்களவையில் தெரிவித்தார். NDR-ஐ நடைமுறைப்படுத்துவதற்கான செயல் திட்டம் தீவிரமாக வரையப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பொது சேவை தரத்தை அதிகரிக்கும் நோக்கில் அமைக்கப்பட்டிருக்கும் NDR வங்கி அமைச்சுகள், அரசாங்க நிறுவனங்கள் ஆகியவற்றின் தரவுகளை மிக சிறந்த வகையில் சேமிக்கும் மற்றும் நிர்வகிக்கும் மையமாக செயல்படும் என டத்தோ வில்சன் உகாக் தெரிவித்தார். NDR நடைமுறைப்படுத்துவதற்கான செயல் திட்டத்தில் நாட்டில் தரவுகளை சேமிப்பதற்கான தேவை குறித்து விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். மேலும் தேசிய நிலையில் தரவுகளை நிர்வகிக்கும் வழிகாட்டியும் கொள்கையும் நிர்ணயிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். குபாங் பாசு உறுப்பினரின் கேள்விக்கு மறுமொழி பகன்ற டத்தோ வில்சன் உகாக் அந்த தகவல்களை வெளியிட்டார். 13ஆம் மலேசிய திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் வியூக திட்டமாக திகழும் தேசிய தரவு வங்கி திட்டம் மலேசியாவை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த நாடாக உருவாக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது. பேராக்கில் கொள்கலன் லாரி விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்து எரிந்ததில் அதன் ஓட்டுநர் கருகி உயிரிழந்தார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் வடக்கு நோக்கி செல்லும் 254ஆம் கிலோமீட்டரில் இன்று அதிகாலை தொடர்புடைய கொள்கலன் லாரி கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. அதிகாலை மணி 3:19க்கு சம்பவம் தொடர்பாக அவசர அழைப்பு கிடைத்த உடனே குவாலா காங்சார், மீருராயா தீயணைப்பு நிலையங்களில் இருந்து உதவிக்குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக மாநில தீயணைப்பு மீட்புத்துறை நடவடிக்கை பிரிவின் நடப்பு துணை இயக்குநர் சஸ்லீன் முகமது அனாஃபியா தெரிவித்தார். உறைந்த காய்கறிகளை ஏற்றியிருந்த அந்த கொள்கலன் லாரி கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதால் தீப்பிடித்து எரிந்ததாக ஐயுறப்படுகிறது. அதில் ஓட்டுநரான 64 வயது முதியவர் நிகழ்விடத்திலேயே கருகி மாண்டது உறுதிப்படுத்தப்பட்டது. தொடர்புடைய உடல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மீட்பு நடவடிக்கை அதிகாலை மணி 5:07க்கு நிறைவடைந்தது. கிளாந்தான் குபாங்கரியான் அரண்மனை முன்பு சட்டத்திற்கு புறம்பாக பேரணி நடத்திய 12 தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை தடுப்பு காவலில் வைக்க கோத்தாபாரு நீதிமன்றம் இன்று ஒப்புதல் அளித்தது. தடுத்து வைக்கப்பட்டவர்களில் பெண் ஒருவரும் பழங்குடிகள் 3 அடங்குவர். நேற்று காலை 11:40 மணிக்கு அவர்கள் மாநில ஆட்சியாளர் அரண்மனைக்கு முன் கூடியதாக போலீஸ் தெரிவித்தது. அவர்கள் யாவரும் 26 இருந்து 67 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆவர்.
கிரீஸ், ஈட்டி, வாள்கள் போன்ற ஆயுதங்களை அவர்கள் ஏந்தி வந்தனர். அவற்றோடு அவர்கள் கொண்டு வந்திருந்த கம்புகள், மூங்கில் கம்புகள், கேத்தல், ரத்தின சங்கிலி, பல்வேறு வகை நாணயங்கள், வேர்கள், மஞ்சள் நிற ஆடை ஆகியவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைக்காக குற்றவியல் சட்டம் பிரிவு 143 கீழ் குற்றம் ஆய்வு செய்யப்படுகிறது. நகரி சம்பிலான் பாட்டிக்சன் பந்தாய் பத்து விடுதி அருகே உள்ள கடற்கரையில் பிணமாக மிதந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட அடையாளம் தெரியாத ஆணின் வாரிசை போலீசார் அடையாளம் கண்டு வருகின்றனர். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 7:55 மணிக்கு ஆவணங்கள் ஏதும் வைத்திராத அந்த ஆணின் சடலம் மிதப்பதை கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அவரது உடலில் காயங்களோ குற்றவியல் கூறுகளோ இல்லை என்பதை பாட்டிக்சன் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் மஸ்லான் உடின் உறுதிப்படுத்தினார். பாட்டிக்சன் மருத்துவமனை தடயவியல் துறைக்கு அவரது சடலம் உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அது திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தகவல் அறிந்த பொதுமக்கள் பாட்டிக்சன் காவல் நிலையத்தையோ அருகில் உள்ள காவல் நிலையத்தையோ தொடர்பு கொள்ளும்படி போலீஸ் கேட்டுக் கொண்டுள்ளது. பேராக்கில் மீன்பிடி விதிகளை மீறிய 2 படகுகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. குவாலகுராவ் ஆற்று படுக்கையிலிருந்து ஏறக்குறைய 7 மைலுக்கு அப்பால் அவை பிடிபட்டன. மீன்பிடிக்க அனுமதியில்லா நேரத்தில் அவை மீன்பிடித்துக் கொண்டிருந்ததும், படகுகளின் உரிமையாளர் அல்லது வேறு ஆள்கள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதும், வரையறுக்கப்பட்டதை காட்டிலும் அதிக தூண்டில் எடையை பயன்படுத்தியதும் தெரியவந்ததாக மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவன குவாலகுரா வட்டார கிளை கூறியது. பினாங்கு சப்ராங்பராய் செலாத்தான் சுங்கை ஜாவில் உள்ள கிடங்கில் உதவித்தொகை வழங்கப்பட்ட பையில் அடைக்கப்பட்ட எண்ணெயை பதுக்கும் முயற்சி முறியடிக்கப்பட்டது. உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சின் மாநில கிளை ஆப்ஸ் திரிஸ் 3.0 சோதனை வழி அந்த குற்ற செயல் முயற்சியை தவிடு பொடியாக்கியது. 1 மாதம் மேற்கொள்ளப்பட்ட உளவு நடவடிக்கைக்கு பின்னர் அங்கு சோதனை முடுக்கிவிடப்பட்டது. 5720 1 கிலோ எண்ணெய் பைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அக்கிளையின் இயக்குநர் RS ஜெகன் கூறினார். 40 வயதுக்கு உட்பட்ட உள்நாட்டு ஆண் புலனாய்வுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்தியா புதுடில்லியில் செங்கோட்டை அருகே ஏற்பட்ட காரில் வைக்கப்பட்ட வெடிகுண்டு வெடிப்பு சம்பவம். சுடப்பட்ட 2 துப்பாக்கி ரவைகளும் பயன்படுத்தப்படா 1 துப்பாக்கி குண்டும் கார் வெடித்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட 40 மாதிரிகளில் அடங்கும் என போலீஸ் தகவல் அளித்தது. வெடிப்பு ஏற்பட்ட இடத்திலிருந்து தடயவியல் அறிவியல் ஆய்வக குழுவினர் அவற்றை கண்டெடுத்தனர். வெடிப்பு பொருட்களில் ஒன்று அமோனியம் நைட்ரேட் வேதிப்பொருளை கொண்டிருந்தது தொடக்க புலனாய்வில் தெரியவந்தது. முன்னதாக ஃபரிதாபாத்தில் 360 கிலோகிராம் எடை கொண்ட அமோனியம் நைட்ரேட் கண்டெடுக்கப்பட்டது. 12 பேர் உயிர் இழந்த கார் வெடிப்பு சம்பவம் குறித்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் துப்பு துலக்கி வருகின்றனர். இந்தோனேசியா ஜகார்த்தா பள்ளிவாசல் வெடிகுண்டு தாக்குதலுக்கான காரணம் கண்டறியப்பட்டுள்ளது. வெள்ளை இன ஆதிக்க குழு, நியூ நாசி கும்பல் தாக்குதல் முறை ஆகியவற்றின் தாக்குதல் முறையால் ஈர்க்கப்பட்டதாக ஐயுறப்படும் மாணவன் பழிவாங்கும் நோக்கத்துடன் அந்த தாக்குதலை தொடுத்ததாக போலீஸ் தெரிவித்தது. வட ஜகார்த்தாவின் கிளப்பா காடிங்கில் பள்ளி ஒன்றின் வளாகத்தில் அமைந்திருக்கும் பள்ளிவாசலில் தாக்குதல் நடத்தப்பட்ட போது தொழுகை மேற்கொண்டிருந்த 96 பேர் காயத்திற்கு இலக்கானார்கள். பள்ளிவாசலுக்குள்ளும் அதனை சுற்றியும் சுயமாக தயாரிக்கப்பட்ட வெடிபொருட்கள் கோகா கோலா கலன்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. அந்த பள்ளிவாசலின் அருகில் உள்ள பள்ளியில் பயிலும் 17 வயது மாணவனுக்கு அந்த குண்டுவெடிப்பில் தொடர்பு இருப்பதாக ஐயுறப்படுவதாக இந்தோனேசிய போலீசார் தெரிவித்தனர். இருப்பினும் அந்த 13 வயது மாணவன் குறித்த தகவல்களை ஜகார்த்தா போலீஸ் தலைவர் அசெப் எடி சுஹேரி வெளியிடவில்லை. ஜோர்ஜியாவில் துருக்கி ராணுவ வான்படைக்கு சொந்தமான C-130 விமானம் விபத்துக்குள்ளானது. அஜர்பைஜானில் இருந்து புறப்பட்ட போது அந்த துயரம் நேர்ந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விபத்தின் போது வான்படை அதிகாரியர் 20 பேர் விமானத்தில் இருந்ததாக நம்பப்படுகிறது. மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் அதில் பலியானோரின் எண்ணிக்கை இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை.
விபத்துக்குள்ளான விமானத்தில் துருக்கி, அஜர்பைஜான் ஆகிய நாடுகளை சேர்ந்த வான்படை அதிகாரியர் பயணம் செய்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன. எனினும் C-130 விமானத்தில் துருக்கியை சேர்ந்த வான்படை அதிகாரியர் 20 பேர் பயணம் மேற்கொண்டதை மட்டுமே அதன் தற்காப்பு அமைச்சு உறுதி செய்தது. அயல் நாட்டு பயணிகள் குறித்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. கிழக்கு ஜோர்ஜியாவின் ககேத்தி மாவட்டத்தில் உள்ள ஷிங்னஹி பகுதியில் துருக்கி ராணுவ வான்படைக்கு சொந்தமான அந்த விமானம் விழுந்ததாக ஜோர்ஜியா ஊடக நிறுவனம் இன்டர்பிரஸ் செய்தி வெளியிட்டது. இதனிடையே ஜோர்ஜியா, அஜர்பைஜான் செயலாக்க தரப்பினர் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக துருக்கி அதிபர் ரெசிப் தைப் எர்டோகன் குறிப்பிட்டார். C-130 விமானத்தின் உடைந்த பாகங்களை கண்டறியும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. சிறிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கும் இந்த விமான விபத்தின் பாதிப்பிலிருந்து விரைவில் மீண்டு வர இயலும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். துருக்கி நாட்டின் தலைநகரான அன்காராவில் உரையாற்றிய எர்டோகன் விபத்தில் பலியானோருக்கு அஞ்சலி செலுத்த தமது உரையை சில நிமிடங்கள் நிறுத்தினார். எக்வாடோர் மச்சாலா சிறையில் மூண்ட கலவரத்தில் 31 கைதிகள் மரணம் அடைந்தனர். பலர் காயமுற்றனர். அந்நாட்டின் தெற்கில் அமைந்திருக்கும் அந்த சிறைச்சாலையில் இரு கும்பல்களுக்கு இடையில் மூண்ட ஆயுத சண்டையில் 4 கொல்லப்பட்ட வேளையில் 27 கைதிகள் மூச்சு திணறல் காரணமாக மரணித்ததாக நம்பப்படுகிறது. மச்சாலா சிறைச்சாலையில் மூண்ட இந்த கலவரத்தை தொடர்ந்து வன் செயல்களில் ஈடுபடக்கூடிய சாத்தியமுள்ள சுமார் 300 கைதிகள் சென்டாலினா வட்டாரத்தில் கடும் பாதுகாப்புகளுடன் அமைக்கப்பட்டிருக்கும் எக்வான்ட்ரோ சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சிறைச்சாலைகளில் செல்வாக்குடன் சுற்றித் திரியும் குற்றவாளி கும்பல்களை கட்டுப்படுத்த இந்த கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறைகளில் வன் செயல்களை குறைக்கும் அதேவேளை கட்டுக்காவலை மேம்படுத்தும் தேசிய பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக அவர்கள் வேறு சிறைக்கு மாற்றப்பட்டதாக அதிபர் டேனியல் டுவாவோ தெரிவித்தார். எக்வாடோரின் சிறைச்சாலைகள் போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களின் மையமாக உருமாறியுள்ளன. அயர்லாந்தின் 10வது அதிபராக பதவியேற்றார் கேத்ரின் கானலி. 14 ஆண்டுகளாக அந்நாட்டின் அதிபர் பீடத்தை அலங்கரித்த மைக்கேல் டி ஹிகின்ஸ்க்கு பிறகு அயர்லாந்தை ஆளும் வாய்ப்பை பெற்றார் 68 வயது கானலி. கடந்த அக்டோபரில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஃபினேகேல் கட்சியின் ஹெத் ஹம்ஃப்ரீஸை எதிர்த்து கொனோலி போட்டியிட்டார். டப்ளின் அரண்மனையில் நடைபெற்ற அவரின் பதவியேற்பு சடங்கில் நீதிபதிகள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட விருந்தினரும் கலந்து கொண்டனர். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளும் அதே வேளையில் நடுநிலைமை, அமைதியை நிலைநாட்டுதல் போன்ற அயர்லாந்தின் நீண்டகால கொள்கைகள் தொடர்ந்து பேணப்பட வேண்டும் என கொனோலி வலியுறுத்தினார். அயர்லாந்தின் புதிய அதிபரான அவர் மாநில தலைவராக பொறுப்பு வகிப்பதோடு ஒற்றுமையையும் மக்களாட்சியையும் நிலைநாட்டும் முதன்மை பணியையும் ஆற்றுவார். சீனா பொது ஸ்குவாஷ் விளையாட்டுப் போட்டி தேசிய வீரர்களான ரேஷல் ஆனல், ஐஃபா அஸ்மான், ஐரா அஸ்மான் அதன் 2ஆம் சுற்றுக்கு தகுதி பெற்று நாட்டின் பெயரை மணக்க செய்துள்ளனர். ஷாங்காயில் நடைபெற்ற போட்டியில் தேசிய ஆட்டக்காரர் ரேஷல் 7க்கு 11, 11க்கு 7, 11க்கு 6, 12க்கு 10 என்ற புள்ளிகளில் ஹாங்காங்கின் தொங் ஜி விங்கை வீழ்த்தினார். அடுத்து நடைபெறவிருக்கும் 2ஆம் சுற்றில் அவர் பெல்ஜியமை சேர்ந்த நெலி கில்லிஸுடன் மோதுவார். அதோடு ஐரா அஸ்மான் சக நாட்டைச் சேர்ந்த ஐனா அமானி அம்பாண்டியை 11க்கு 6, 13க்கு 11, 11க்கு 7 என வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். காலிறுதிக்கு முன்னேறும் ஆட்டத்தில் அவர் எகிப்தின் அமினா ஆர்ஃபியை எதிர்த்து களம் இறங்குவார். இதனைத் தொடர்ந்து ஐராவின் தமக்கையான ஐஃபா அஸ்மானும் அயர்லாந்தின் ஹேனா கிரேக்கை 11க்கு 9, 11க்கு 2, 11க்கு 7 என்ற புள்ளிகளில் தோற்கடித்தார். அடுத்து அவர் எகிப்தின் 7ஆம் நிலை ஆட்டக்காரரான சல்மா ஹெனியை சந்திப்பார். 2025 மாஸ்டர்ஸ் குமாமோட்டோ பூப்பந்தாட்டம். அப்போட்டியில் சிறப்பான ஆட்ட பாணியை வெளிப்படுத்தி அதன் 2ஆம் சுற்றுக்கு முன்னேறினர் தேசிய தொழில்முறை ஆடவர் இணை கோசேஃபே நூர் இசுடின் ரும்சானி.
உலக தரவரிசையில் 4ஆம் நிலை இணையானவர்கள் இப்போட்டியில் பெரும் சவால்களை எதிர்நோக்கவில்லை. தென்கொரியாவின் கங் மின் ஹியூக் கி டோங்ஜூ இணையை 30 நிமிடங்களிலேயே 21-17, 21-13 என்ற புள்ளிகளில் அவர்கள் வீழ்த்தினர். காலிறுதிக்குள் நுழைய ஜே-ஃபெய் ஈசுருடின் இணை அடுத்ததாக ஜப்பானை எதிர்கொள்ள உள்ளது. தேசிய இளைய மகளிர் இணை ஆங் ஜின் யி காமன்திங் தைவானின் 5ஆம் நிலை இணையான சியே பெய் ஷன் ஹோங் என்சூவை 22-20, 18-21, 21-10 என்ற புள்ளிகளில் தோற்கடித்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளனர். அடுத்த சுற்றில் ஜின் யி காமன் இணை ஜப்பானின் ரியோ ஹிரோகாமி சயாகா ஹோபாரா இணையை சந்திப்பர். இதனிடையே குமாமோட்டோ மாஸ்டர்ஸ் பூப்பந்தாட்டத்தில் ஹோ பங்ரோன் செங் சூ யின் தேசிய கலப்பு இணையம் 2ஆம் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். அவர்கள் தைவானின் ஹூ ஸ்வென் இ யங் சூ யுன் இணையை 21-18, 18-21, 21-19 என்ற புள்ளிகளில் வென்றனர். அடுத்து நடைபெறவிருக்கும் 2ஆம் சுற்றில் அவர்கள் தாய்லாந்தின் டேச்சாபோல் புவாரா நுக்ரோ சுபிசாரா இணையுடன் மோதுவர். இவ்வேளையில் தேசிய மகளிர் ஒற்றையர் ஆட்டக்காரரான கே லெஷனா 25-23, 21-8 என்ற புள்ளிகளில் அஜர்பைஜானின் கெய்ஷா ஃபத்திமா அசாராவி பின்னுக்கு தள்ளி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். அந்த சுற்றில் அவர் தைவானின் ஷியூ பின்சானை சந்திக்க உள்ளார். இருப்பினும் இந்த அதிர்ஷ்ட காற்று மற்றொரு தேசிய கலப்பு இணையான கோ சுன் ஹுவாட் ஷேவோன் லாய் பக்கம் வீசவில்லை. அவர்கள் முதல் சுற்றிலேயே 17-21, 13-21 என்ற புள்ளிகளில் ஜப்பானின் யூச்சி ஷி முகாமி சயாகா ஹோபாரா இணையிடம் தோல்வியை ஒப்புக்கொண்டனர். அதனையடுத்து ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜஸ்டின் ஹோ 14-21, 9-21 என்ற புள்ளிகளில் ஜப்பானின் ஷோகோவாவிடம் வெற்றியை பறிகொடுத்தார். கிறிஸ்டியானோ ரொனால்டோ காற்பந்து உலகின் உச்ச நட்சத்திரமான அவர் காற்பந்து உலகுக்கு விடை கொடுக்கவிருக்கிறார். 2026 உலகக்கிண காற்பந்தாட்டம் அவருக்கு மாபெரும் இறுதிப் போட்டியாக அமைய உள்ளது. தற்போது அல் நசாருக்காக விளையாடி வரும் 40 வயதான ரொனால்டோ அணி அளவிலும் அனைத்துலக நிலையிலும் 950க்கும் மேற்பட்ட கோல்களை புகுத்தியுள்ளார். இன்னும் ஈராண்டு காலகட்டத்தில் அவர் காற்பந்து உலகை விட்டு வெளியேறப்போவதாக தெரிவித்துள்ளார். பெலண்டோர் மாபெரும் விருதை 5 முறை கைப்பற்றிய அவர் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் உலகக்கிண காற்பந்து போட்டியில் 6ஆம் முறையாக அதே விருதை பெறுவார் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. 41 கோல்களை புகுத்தி வரலாற்றிலேயே அதிக கோல்களை புகுத்திய விளையாட்டு வீரராக ரொனால்டோ உலகக்கிண்ண போட்டிக்கு தகுதி பெற்றார். குவாட்டமாலாவின் கார்லோஸ் லூயிஸின் சாதனையை அவர் முறியடித்தார். அனைத்துலக நிலையில் மிக அதிகமாக 143 கோல்களை புகுத்திய சாதனையும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை சாரும். புதிய ஆத்திச்சூடி. நாளெல்லாம் வினை செய், நிதமும் ஏதாவது செய்து கொண்டே இருத்தல் வேண்டும். இயற்கையின் இயங்கிக் கொண்டே இருக்கும் நிலையில் சோம்பலை விட்டொழித்து துடிப்புடன் செயலாற்ற வேண்டும் என அறிவுரைக்கிறார் அமர பாவலர் பாரதி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.